ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலை. நம்மளுக்கு நம்ம யூடியூப்பில் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு திருவண்ணாமலை ஆர்டர் கொடுத்துருக்காரு. ப்ராஜெக்ட் ஒர்க் ரவுட்டிங் ஒர்க் பண்ணோன்னா 6 பாத்ரூம்ஸு. ஃபஸ்ட்டு நானும் முடியாதுன்னு தான் சொன்னேன். பட் அவர் சொன்ன சில வார்த்தைகள் வந்து என்னை அங்கே இழுத்துன்னு போயிடுச்சு. என்னென்னா, இதுவரை நான் உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததில்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு இது தெரியாது. பட் இருந்தாலும் நான் ஏன் கொடுக்குறேன்னா, உங்கள் யூடியூப் சேனல் பார்த்து உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. அதனால் எனக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுமாரி ப்ராஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது 1 வீக்குன்னு. நீங்கள் எத்தனை மாதம் நான் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வார்த்தைக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், 1 2 ப்ராஜெக்ட் வந்து தள்ளி வச்சு நான் இந்த சாட்டர்டே போகிறேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டோட திண்டிவனம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ பைக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ராவல். மார்னிங்கே ஒரு 4 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 7:00 ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலைக்கு. ஜஸ்ட் கோயிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் மோஸ்ட்டாக வெளியே ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டேன். நிறைய வீடியோஸில் இருப்பேன், சென்னையில் மட்டும் தான் பண்ண, வெளியே எங்கேயும் பண்ண மாட்டேன். பட் அவர் சொன்னதுக்காக நான் போகணும் அவ்வளோ தூரம். ஸோ இவர் இதான் அந்த வீடு, ஒரு கஸ்டமர் வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே எல்லாம் பார்த்து வீடு கட்டியிருக்காரு. பட் என்னென்னா கடைசியில் அந்த பாத்ரூமில் வால் லீக்கேஜ் ஆனால் அவர் மனசு தாங்கலை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. அவர் புலம்பிகிட்டே இருந்தார், அவ்வளோ அழகாக கட்டியிருப்பேன், சூப்பராக இருக்கும் இது எல்லாமே, ஏன்னா பாத்ரூமில் போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எங்கேயும் லீக் ஆகுதுனாரு. அதனால தான் கூப்பிட்டா போய் செக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், டைல்ஸு ஃப்ளோரில் போட்டிருப்பாங்க, ஜாயிண்ட் சுத்தமாக இல்லாத அளவுக்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக டைட்டாக போட்டு ஃபேஸர் கேப் இல்லாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இது என்ன ஆகுனா, அட்லீஸ்ட் ஒரு கேப் விட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டிருந்தாவது மேக்ஸிமம் ஒரு 3 to 4 இயர்ஸாவது சும்மா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஏன்னா என்ன ஆகிடும்னா, கேப் இல்லாத அடியில் ஹேர் போகாம வெடிப்பு ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, தண்ணி சல்லுன்னு போக அப்படியே ஊறினே இருக்கும். அந்த எங்கெல்லாம் கேப் லைட்டாக மாட்டின்னு ஊற ஆரம்பிச்சிடும். நானே ஷாக் ஆகிட்டோம். ஒரு பாத்ரூம் போட்ட 6 பாத்ரூம்லையும் கேப் இல்லாமல் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ராசஸ். ஸோ இந்தமாதிரி திரும்ப சொல்கிறேன், 6 பாத்ரூம் என்னால் ஒரு ப்ராசஸும் எடுத்து காட்ட முடியாது. ஏன்னா போனவுடனே மார்னிங் வித்தின் ஒரு 1/2 ஹவர்லேயே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அன்றைக்கி சாட்டர்டே சண்டே 2 நாளைக்கு கரெக்டாக இருந்துச்சு 6 பாத்ரூம். ஒரு நாளைக்கு 3 பாத்ரூம்ன்ற மாதிரி. அதனால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. ஒர்க்லேயே நைட்டு 10 ஆயிடுச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து. அதனால் உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு காட்டிடுறேன். 2-3 பாத்ரூம் ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா 6 பாத்ரூமும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, ஓகேங்களா. வாட்டர் லீக்கேஜ் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து செகண்ட் பாத்ரூம். இங்கேயும் அதே தான், கேப்லாம் இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களே எல்லாம் ஜாயிண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ரவுட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. சேம் ப்ராசஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கஸ்டமர் கூடவே நின்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவரை. என்னடா இவ்வளோ தூரத்தில் வந்துருந்தோம், நம்ம ஃபேஸ் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ ஆர்டர் கொடுத்துறாருன்னுலாம் கேட்டோம். அவர் எங்கள் வீடியோவை பார்த்து தான் அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. அதை வச்சு கூப்பிட்டாரு. எங்களுக்கு இத்தனைக்கும் சொன்னார், ரூமும் நான் கொடுத்துட்றேன், மேலே இருக்குது, ப்ளஸ் பெட்ரோல் வந்து நான் போகிறத வச்சு கொடுத்துட்றேன், ஃபுட்டை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாமே எங்களுக்கு பார்த்துட்டாரு, நல்லாவே பார்த்தாரு. அதேமாரி அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஜாயிண்ட்லேருந்து எல்லாம் அழகாக கட் பண்ணி சைட்லலாம் ஒன்று விடாமல் ஃபுல்லாக போட்டு கட் பண்ணி அந்த ஜாடியிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருவோம், கிரவுட்லேருந்து லீக்கே ஆகாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வைக்கணும்னு நினச்சேன்னா, கஸ்டமர் வால் அட்லீஸ்ட் ஒரு 1 ஃபீட்டுக்கு மட்டும் எனக்கு கட் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு 2 பாத்ரூம்ஸு. ஏன்னா அதில் கொஞ்சம் ஓதம் அதிகமாக பிடிக்குது, டேம்ப்னஸ் அதிகமாக பிடிக்குது. நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பாத்ரூம், ஏன்னா அந்த வால் பண்ணவே மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர், அது ரொம்ப கஷ்டம் வேறு. பட் அவர் வைக்கணும் கேட்டதுக்காக 2 பாத்ரூம் பண்ணோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் முடிச்ச வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்தமாரி நீங்கள் நம்பி சென்னையில் ஒர்க் இருந்தாலும் எடுக்கலாம். உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகுதுன்னா ஜஸ்ட் கண்டிப்பாக கால் பண்ணலாம். உங்களுக்கு நான் மொபைல் நம்பர் தரேன். அப்படி இல்லை சம்டைம்ஸ் எனக்கு கால் பண்ணால் வராது சிம் அந்தமாரி, அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு பின் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு பின் பண்ணிங்கன்னா எப்படின்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் எனக்கு மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, இந்தமாரி வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, வீட்டில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புங்க. பாத்ரூம் ஒரு வீடியோ எதனா அனுப்புங்க, டைல்ஸோட வீடியோ ப்ளஸ் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிவிடுங்க. நான் அதுக்கான எவ்வளோ லேபர் சார்ஜ் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ ரவுட் எவ்வளோ தேவைப்படும், எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ முடிக்கலான்றது உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் நான் வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுறேன். ப்ளஸ் நான் கால் பண்ணி பேசுவேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி 2-3 பாத்ரூம் தாட்டிட்டேன். இது 3rd பாத்ரூம், இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது இந்த வீடியோலாம்.
ஸோ எல்லாம் முடிச்சதும் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பரவாயில்லப்பா, அவனை நம்பி கூப்பிட்டதுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. அதனால் வாட்டர் ப்ரூஃபிங்க்கு அவர் மேலே 1200 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ இருக்குது. ஸோ போட போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஆர்டரே இப்போ எனக்கு தரேன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம். 10 டேஸ் கழித்து நாங்கள் வரோம். இப்போ உடனே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ப்ராஜெக்ட் நிறையா இருக்குது. இருக்கிற டைல்ஸ் ரோட்டிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடணும். சரி, அவரும் எதுவுமே சொல்லல. நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்ல, அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ட்டார். நான் எல்லாம் மெட்டீரியலும் நான் சொல்லிட்டேன் என்னென்ன வேணும்னு. நான் வாங்கி வச்சிடறேன், நீ வந்து பண்ணால் மட்டும் போதுன்ட்டார். ஸோ நான் அடுத்த வாட்டி போனாலும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன், திருவண்ணாமலையில் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ என்னை பார்த்துட்டு நம்பி நிறைய பேர் இப்போ தூரமெல்லாம் எனக்கு கூப்பிட்றாங்க. பட் இப்போதைக்கு லாங்கில் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. பட் இப்போ 2 டேஸ் முன்னாடி வேலூர்லேருந்து கால் பண்ணாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் ஒன்று பண்ணணும் ப்ரோ, பாத்ரூம் ப்ளோட்டிங் பண்ணணுன்னு. பேசுகிற அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக இருந்துச்சு, இல்லை பாத்ரூம் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் இப்போ லாங்கில் எடுக்கிற மாதிரி, இல்லைனா இப்போது எடுக்கிறதில்ல. நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் என்ன எப்படி பண்ணணுன்னு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். இல்லை உங்களுக்கு வேறு எதனா டவுட் வேணும் எனக்கு ரவுட்டிங் பற்றினாலும் நீங்கள் கேளுங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே கிளாரிஃபை பண்ணுவேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் பண்ணணும். அவங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். இல்லைனா இல்லைன்னு சொன்னாலும் ஓகே தான். நீங்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுன்னு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த புது வீடியோ போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் பார்ப்பீங்க. இந்தமாரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் நெய்பர்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் வீட்டில் இருக்குன்னா ப்ளீஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி சண்டே ஈவினிங் கிளம்பிச்சுன்னா அவர் திரும்ப கூப்பிட்டே இருக்கார், திரும்ப வரணும் வாட்டர் ப்ரூஃபிங் வந்துருங்கன்னு சொன்னார்.